அவர்களுடைய மடியிலே ஒரு தொடையிலே எண்ணெயும் இன்னொரு தொடையிலே தங்கச்சியும் உள்ள உட்கார வச்சாங்க. கொஞ்சம் நாங்க வளர்ந்து வேற இருக்கிறோம், ஆனா அன்னைக்கு அப்படி உட்கார வைக்கிறாங்க. உட்காருங்க என்று ஒரு உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்ததுக்கு பிறகு எங்களுடைய பெரியப்பா அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்க வாப்பாவுடைய நானாவா காக்காவாக இருக்கக்கூடிய அவர்களை அழைத்து அனுப்பினார்கள். அவங்க வந்தாங்க. தன்னுடைய சகோதரர் உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்து அவர்கள் பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் வந்ததிலிருந்து அவங்க வரல. இப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய சகோதரை பார்த்து, ஐயாஹி, அவங்க அழகான முறையில் பேச ஆரம்பிச்சாங்க. சையதுனா காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவ்வளவு விரிவாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போதும் அழகாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு, ஆனால் இன்று அவர்கள் பேசியது போன்று நாங்கள் பார்த்ததே இல்லை. ரெண்டு பேரையும் தொடையில வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய பெரிய பாப்பா வந்து நிற்கிறார்கள். இப்போது அவர்கள் பேசுகிறார்கள், ஐயாஹி, என்னுடைய சகோதரரே, இன்னீலம் அஸல் அராக்க முஅரிதன் அன்னி முன்து அகது ஹாதைனி சபியைனி மின்க, நீங்க தான் இந்த ரெண்டு பிள்ளையும் கூட்டிட்டு வந்தீங்க. நம்முடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பிறகு உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க. ஓ தமம் துஹுமா இலைய, நான் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கிட்டேன். எப்ப அந்த பிள்ளைகளை நான் எடுத்துக்கொண்டேனோ அது உங்களுக்கு வருத்தத்தை தந்தது, எனக்கு அது புரிய முடிகிறது. ஆனால் நான் உங்களிடமிருந்து எடுத்ததுக்கு சில காரணங்கள் உண்டு, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களை வருத்தப்பட வேண்டும் என்று அல்ல, உங்களை நீங்கள் சரியாக பராமரிக்க மாட்டீர்கள் என்பதும் அல்ல, நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனக்குறைவாக நடந்து கொள்வீர்கள் என்றும் அல்ல. நான் அந்த பிள்ளைகளை என்னுடைய இல்லத்திற்கு நான் அழைத்துக் கொண்டதினுடைய காரணம் என்ன தெரியுமா? ஒலாக்கின்னக ரஜுலுன் து நிசாயின், உங்களுக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அடிமை பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள், அவர்களுடைய வேலைகளை அவர்களே செய்ய தெரியாதவர்கள். டாய்லெட்டுக்கு போனா சரியா சுத்தம் பண்ண தெரியாது, அப்படி குழந்தை பிள்ளைகளா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நீங்களும் வைத்துக் கொண்டு, அவங்களோட உடல் அழுக்கு இருக்கும், அசிங்கங்கள் இருக்கும், சுத்தம் பண்ண தெரியாத குழந்தை பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க விளையாட்டு பிள்ளைகள், ரெண்டாவது ஏடா கூடமாக விளையாட்டுல நடந்துக்கிடுவாங்க. இதனால் உங்களுடைய மனைவிகள் கோபப்பட்டு விடக்கூடும். அந்த பிள்ளைகளிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை சரியாக நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒருவேளை அசிங்கப்பட்டு விடலாம். எனவே இந்த குழந்தைகளுடைய ஹக்குகள் சரியாக நிறைவேற்றப்படாமல் போய்விடுமோ என்று பயந்தேன். இதுதான் காரணம், வேற எந்த தப்பும் இல்லை, வேற எந்த குறையும் நான் உங்களிடத்துல பார்க்க இல்லை. நீங்க அந்த குழந்தைகள் மீது இருந்தாலும் கூட நீங்க எப்போதும் வீட்டுல இருந்துகிட்டு இருக்க போறது இல்லை. நீங்க வெளியில போவீங்க, தொழில்துறைக்கு போவீங்க, மார்க்கத்தை செயல்படுத்துவதற்காக நீங்க போவீங்க, ஜிஹாதிலே கலந்து கொள்வீர்கள். எனவே பல பொறுப்புகளிலே நீங்கள் இருப்பதின் காரணத்தினால் குழந்தைகள் வீட்டிலே வளர வேண்டியது இருக்கிறது. எனவே நான் என்ன செய்தேன், அந்த பிள்ளைகள் தங்களினுடைய வேலைகளை தாங்களே செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் உருவாகி வளர்ந்து வர வேண்டும், அதுவரை என்னிடம் இருக்கட்டுமே என்றுதான் நான் என்ன செய்திருந்தேன், வைத்திருந்தேனே தவிர வேற எந்த தப்பான நோக்கமும் இல்லை. இப்போது பாருங்க, அந்த பிள்ளைகள் அவர்களுடைய வேலைகளை தானாக செய்து கொள்வார்கள், யாரையும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஃபஹுதுஹுமா வலம்மஹுமா இலைக்க, இப்போது நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த பிள்ளைகளை நீங்க எடுத்துட்டு போலாம். அவங்க தானா குர்ஆனை ஓதுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிப்பாங்க, அவர்களுடைய ஆடைகளை அவங்கள கழுதிக்கிடுவாங்க, அவங்கள தானா குளிப்பாங்க, எல்லா காரியங்களும் அவர்களே செய்வார்கள். எல்லாமே அவர்களுக்கு படித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போது நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, தாராளமா அழைச்சிட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வீட்டுல இருக்காது என்று சொன்னதும் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மை என்ன என்பதை. அப்போது விளங்கிக் கொண்டு எங்களை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எங்க பெரிய பாப்பா எங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் அடிக்கடி எங்களுடைய மாமியார் வீட்டுக்கு நான் என்ன செய்வோம், வந்து சென்றக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம், அடிக்கடி போய் வரக்கூடியவர்களாக இருந்தோம். வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு நிறைய நசீகத்தை சொல்வார்கள், நிறைய செய்திகளை எங்களுக்கு படித்து தருவார்கள். அவர்களின் மூலமாக நிறைய ஹதீதுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே சொல்றாங்க, சையதுனா காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்கிறார்கள், நான் மாமி வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். ஒரு நாள் அவங்க இடத்துல கேட்டேன், யா உம்மா இக்ஷிஃபீலி அன் கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கப்ரி ஸாஹிபைஹி ஃபஇன்னி உரீது அன் அராஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப், கப்ரு ஷரீஃபும், சையதுனா சித்திக் நாயகம், சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய கபர்கள்லாம் ஆயிஷா நாய் வீட்டிலே இருக்கு. அதை ஒரு திரையை போட்டு அவங்க மூடி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த திரையை நீக்கி எனக்கு அந்த சங்கைக்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கப்ரு ஷரீஃபையும்
என்னுடைய பாட்டனார் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கபர் ஷரீஃபையும் அவர்களுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கபர் ஷரீஃபையும் எனக்கு நீங்கள் காட்டுங்களேன் என்று கேட்டபோது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த திரையை அப்படி நீக்கி உள்ளே அழைத்து சென்று அந்த கபரை எனக்கு காட்டினார். அப்போது அந்த 3 கபர்கள் அங்கே இருப்பதை நான் பார்த்து அந்த கபரை சுற்றிலும் கூட அந்த பொடி பொடி கற்கள் வைத்து ஒரு தொட்டில் மாதிரி இருந்தது. இந்த தொட்டி மாதிரி என்ன செய்யுது, அந்த கபரை சுத்தி அந்த சிகப்பு பொடி கற்களை அப்படி போட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 கபரை சுற்றியும் அது அந்த சுற்றி ஒரு அடையாளமாக அந்த கற்கள் போடப்பட்டிருந்தது. நான் இந்த 3 கபரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் எது, ஐன கபரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் கேட்டேன். மாமியிடத்தில் நான் கேட்கிறேன். ஃபஅஷாரத் பியதிஹா வகாலத் ஹாதா, இதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு என்று சொன்னதும் தான் தாமதம். சும்ம தஹத்தரத் அலா ஹத்தைஹா தமியானி கபீரத்தானி, அவர்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து அந்த கன்னத்திலே ஓடுவதை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் என்ன, ஃபபாதரத்து ஃபமஸஹத்துஹுமா ஹத்தா லாராஹுமா, நான் பார்க்காதவாறு அவர்கள் சீக்கிரமாக அவர்கள் துடைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் நான் பார்த்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த நெருக்கம், அந்த தொடர்பு, அவர்கள் மூலமாக பெற்ற பாக்கியங்களை எல்லாம் அவர்கள் எண்ணி அழுதிருக்க கூடும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அவர்களுடைய கண்கள் இருந்து அது தாரை தாரையாக வடிந்தது. அதற்கு கான கபரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தமன் அலா கபரை சாஹிபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மற்ற 2 கபரை விட சற்று முன்பாக இருந்தது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 2 கபர்ல எங்க பாட்டனார் சித்திக் நாயகத்தினுடைய கபர் எது என்று நான் கேட்டேன். ஹா ஹுவதா, இதுதான் அந்த கபர் என்று சொன்னார்கள். வகான மதுஃபூனன் இந்த ராசி நபி ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்துக்கு சற்று கீழாக அவர்கள் அடக்கப்பட்டிருந்தார்கள். இந்த இடத்திலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கபரா? ஃபஹாதா கபர் உமர் என்று நான் கேட்டேன். ஆமாம், இதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அந்த தலைமாடு என்பது தலைப்பகுதி, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைப்பகுதி என்பது என்னுடைய பாட்டனார் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலாவுடைய இடுப்பு பகுதியிலே இருந்தது. ஏறக்குறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதத்தின் அளவில் அவர்களுடைய தலை வந்து இருந்ததை நான் அந்த 3 கபர்களையும் பார்த்தேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அவர்கள் வளர்ந்து வாலிபமாக ஆனார்கள், குர்ஆனை ஹிஃப்து செய்தார்கள், தஃப்சீரை அதிகமாக படித்தார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மொழியாம் ஹதீதை கற்று தேர்ந்த ஒரு மாபெரும் ஆலிமாகும் அறிஞராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். பெரும் பெரும் சஹாபிகளிடத்தில் அவர்கள் படித்திருக்கிறார்கள். சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சீனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சீனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சீனா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சீனா அப்துல்லாஹ் இப்னு ஜஅபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ராஃபி' இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்லம் மௌலா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அடிமையாக இருந்த அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா போன்ற மாபெரும் சஹாபிகளிடத்திலே அவர்கள் கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பள்ளியினுடைய இமாமாக திகழ்ந்தார்கள். அந்த மண்ணினுடைய மாபெரும் ஃபகீஹாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை முழுமையாக முற்றிலுமாக பேணக்கூடிய மாபெரும் ஞானிகளிலே ஒருவராகவும் அவர்கள் திகழ்ந்து வந்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதே போன்று இத்தகைய சிறப்புமிக்க கண்ணியத்திற்குரிய மகான் அவர்கள், தாபி அவர்கள் அருள் கொடைமிக்கவர்களாகவும் இருந்தாங்க. யாரும் கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்றதில்லை. இல்ம படிச்சு கொடுக்கிறதிலும் சரி, யாராவது யாசித்து வந்தால் அவர்களுக்காக அள்ளி கொடுப்பதிலும் சரி, மிகவும் சரியானவர்களாக, தாராள தன்மை உடையவர்களாக சேனா காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதுபோன்று மஸ்ஜிது நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளியிலே அமர்ந்து பாடம் நடத்துவாங்க. அப்படி பாடம் நடத்துவதற்காக அவர்கள் வரும் பொழுது முதல்ல வந்ததும் 2 ரக்காத் தொழுது விட்டு ஜியாரத்தை முடித்து விட்டு அவர்கள் பாடத்தில் அமர்வார்கள். இவர்களிடத்திலே கற்றவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நாள் கூட அந்த நேரத்தை பிந்தி அவர்கள் வந்ததில்லை. சரியான நேரத்தை பேணக்கூடியவர்களாக அவர்களைப் போல நாங்க வேற யாரையும் பார்க்கல. டைமுக்கு வருவாங்க மற்றவங்க, அதில் குறைபாடுகள் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் மிகச் சரியாக வந்து அமருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த ஹவுஸ், அவங்களுடைய தலைமாட்டில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுக்கு நேரா தான் அவங்க அமர்ந்திருப்பார்கள். அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கும் இடையில என்ன செய்வாங்க, அமர்ந்திருப்பார்கள்.
இந்த பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் ஜியாரத்துக்காக வரக்கூடிய அந்த